السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. قال نبينا صلى الله عليه وسلم: أفضل الدعاء دعاء يوم عرفة وأفضل ما قلت أنا والنبيون من قبلي لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد. صدق الله المولانا العلي العظيم وصدق النبي صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே சொந்தம். இருளகத்தில் வரும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், ஷஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக அங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும், முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்றும் உண்டாவதாக. ஆமீன். கணிதத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, 1446வது ஹிஜ்ரி ஆண்டு இது. 12வது மாதமான துல்ஹஜ் மாதம் பிறை 9 அரஃபாவுடைய நாளில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த நாளினுடைய அனைத்து நலன்களையும் அடைந்து கொண்ட நல்லவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. கண்ணியமானவர்களே, நாம் தலைப்பில் ஓதி காட்டிய வசனம் அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. அல்லாஹ் இந்த ஆயத்துல இன்றைய தினம் உங்களுக்கு நாம் இந்த மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தி தந்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவார். நபிமார்கள்ல பெரும்பகுதியான நபிமார்களுக்கு இந்த சோபனம் கிடைக்க பெறல. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உண்டான வேதமாக இருக்கக்கூடிய தௌராத்து கொடுக்கப்பட்டு அந்த வேதம் அமலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே என்ன செஞ்சிட்டாங்க? மூத்தா போயிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தௌராத் வேதம் கொடுக்கப்பட்டது. அந்த வேதத்தை முழுவதுமாக அந்த மக்களுக்கு எத்தி வைப்பதற்கு முன்னமே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் தழுவியது. அவர்களுக்கு அசிஸ்டண்டா இருந்த, அந்த நேரத்துல சிறு நபியாக இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னாடி வந்த அடுத்த நபி தான் என்ன செஞ்சாங்க? அந்த தௌராத் வேதத்தை மக்களுக்கு ரொம்ப விரிவாக விளக்கமாக எடுத்து இயம்பினார்கள் அப்படிங்கிற நமக்கு வரலாறு சொல்லும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி பைத்துல் முகத்தஸ் கட்டப்படுவது. அது கட்டப்பட்டு முடிப்பதற்கு முன்பதாக அவர்களுடைய ரூஹ் பிரிந்து விட்டது. அல்லாஹ் ரூஹ் வாங்கிட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கம் எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு முன்னாடி அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? உலகத்தை விட்டும் உயர்த்தப்பட்டு விட்டார்கள். என்றும் உயிரோடு இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலேயே சர்டிபிகேட் கொடுக்கிறான். இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நாம் முழுமைப்படுத்தி விட்டோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த முழுமைப்படுத்துதல் அப்படிங்கிறது இந்த விஷயத்தை இதற்கு முன்னால் உண்டான பெரும்பகுதியான நபிமார்களுக்கு கிடைக்கப்பெறாத ஒரு பாக்கியம் நம்ம நபிக்கு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். நாம் பின்பற்றுகின்ற இந்த மார்க்கத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்பது தனிப்பெரும் சிறப்பு. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட முக்கம்மலான பரிபூர்ணமான ஒரு மார்க்கத்துக்குள்ள, அதாவது பிறக்கிறதுல இருந்து மூத்தா போற வரைக்கும் என்னென்ன எப்படி செய்யணுங்கிறது உட்பட எல்லாத்திற்கும் ஒரு விஷயம் நமக்கு வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் தெளிவுபடுத்துவான். கண்ணியமானவர்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல நடந்த, அதாவது அவர்கள் அரஃபால இருந்த அந்த நேரத்தில் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கடைசி ஆண்டுல கடைசி ஹஜ்ஜாக அவர்கள் செய்த ஒரே ஹஜ் இதுதான்.
அந்த ஹஜ்ஜில் அவர்கள் ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டி அரபா பெருவெளியில் இருக்கும் பொழுது அல்லாஹ் இறக்கிய வசனம் தான் இந்த வசனம். அதாவது மார்க்கம் முழுமை பெற்று விட்டது, இன்றைய தினம் உங்களுக்கு நாம் முழுமைப்படுத்தி விட்டோம்னு சொல்லி எல்லாம் அந்த அரபாவுடைய தினத்துல இந்த ஆயத்தை இறக்குனதே ஒரு பெரும் சிறப்பு. இதை ஒரு யூதன் என்ன செய்வான்னா, உமர் நாயகர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட வந்து கேட்பானா, உங்கள் குர்ஆன் ஷரீஃபில் ஒரு வசனம் இருக்கிறது, எங்களுக்கு மாத்திரம் தௌராத்தில் அந்த வசனம் இருந்திருந்தால் நாங்கள் அந்த வசனம் இறங்கிய நாளையே நாங்கள் பெருநாளாக கொண்டாடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வசனம் தான் எங்களுக்கு தெரியுமே, அது இறங்குனதே எங்களுக்கு பெருநாள்ல தானே இறங்குச்சு அப்படிங்கிற செய்தி என்ன செய்வாங்க, உமர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். அதாவது அது இறங்கியதே ஹாஜிகளுக்கு பெருநாளாக இருப்பது அரபா அப்படிங்கிற அந்த நாள் தான். ஹாஜிகளுக்கு பெருநாள் அப்படின்னு சொன்னாலே அரபா தான். அரபால அன்றைய தினத்தினுடைய லுஹர்ல இருந்து மறுநாள் ஃபஜ்ருக்குள்ள ஏதாவது ஒரு சிறிது நேரம் அங்க தங்கிட்டா போதும் அவர் ஹாஜி. அரபாங்கிறது துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 9ஆம் நாளினுடைய லுஹர்ல இருந்து மறுநாள் 10ஆம் நாளுடைய ஃபஜ்ருக்குள்ள என்ன செய்யணும், ஒரு சிறிது நேரம் அந்த அந்த மைதானத்துக்குள்ள போயிட்டு வந்துடணும். கொஞ்ச நேரம் போயிட்டு வந்துட்டாருனால அவரு என்ன, அவர் போயிட்டு வரக்கூடிய நேரத்துல அவருக்கு புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருந்தாலும் அவர் ஹாஜி தான். இந்த நேரமும் இடமும் அப்படிங்கிறது சொல்லுவாங்கல்ல, அந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 9ஆவது நாள் அப்படிங்கிற அந்த நேரம் இருக்குது, அதுலயும் குறிப்பாக லுஹர்ல இருந்து 10ஆம் நாளினுடைய ஃபஜ்ர் வரைக்குங்கிற அந்த நேரம் இருக்குது. அந்த நேரம் குறிப்பாக அந்த அரபாவுடைய இடம், இந்த ரெண்டும் ஒரு நபர் அந்த ரெண்டையும் ஒரே நேரத்தில் சங்கமிக்கிறார், அந்த அரபானுடைய இடத்துல தங்குறாரு அல்லது கொஞ்ச நேரம் போயிட்டு வந்தாருன்னா அவர் புத்தி இல்லாத மனிதராக இருந்தாலுமே ஒரு ஹாஜி அப்படிங்கிறத நம்ம நினைவில் கொள்ளணும் கண்ணியத்திற்குரியவர்களை. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான அப்படிப்பட்ட இடத்துல வச்சு அந்த வசனத்தை எல்லாம் இறக்கணும். அதனால அதை நாங்கள் பெருநாளாகத்தான் நாங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அதை பார்த்து கொண்டு இருக்கிறோங்கிற செய்தி அந்த யூதனுக்கு நம்ம உமர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தியை நாம் வரலாறுகளில் பார்க்க முடியும் கண்ணியத்திற்குரியவர்களை. அப்படிப்பட்ட சிறப்பான அரபாவுடைய நாள்ல நாம இன்னைக்கு இருக்கிறோம். ஹாஜிகள் தங்குற அந்த அரபானுடைய அந்த பெருவெளியில அந்த மைதானத்துல ஹாஜிகள் தங்குறது மட்டும்தான் அரபானுடைய நாள் அப்படிங்கிற அது அந்த ஊர் மக்களுக்கு அது அரபானுடைய நாள். யார் யாருக்கு எந்தெந்த ஊர்வாசிகளுக்கு துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 9 வருகிறதோ அவர்களுக்கு அந்த நாள் தான் அரபானுடைய நாள். அந்த அடிப்படையில் இன்றைய தினத்துல நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், எல்லோரும் நோன்போடு இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்மளுடைய நோன்புகளை கபூல் செய்வானாக. நமது சந்ததிகளுக்கும் இனி கியாமத் நாள் வரைக்கும் அந்த அரபானுடைய அந்த மைதானத்துல போய் தங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம ஹாஜிகளாக கபூல் செய்வானாக. எல்லாருக்கும் அந்த ஹஜ்ஜினுடைய பாக்கியம் அந்த அரபானுடைய பாக்கியம் எல்லாம் கிடைக்காது. இங்க இருந்து பணங்காசுகள் செலவு பண்ணி நிறைய பேர் போயிடுறாங்க. போயிட்டு ரூம்ல பாத்ரூம் போயிரு, நான் கூட ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், பாத்ரூம் போயிட்டு வர்றதுக்குள்ள என்ன செஞ்சிடறாங்க, எல்லாரும் பஸ் வந்துருச்சு வாங்க அப்படின்னு உடனே ரூம்ல இருந்து எல்லாரும் வந்து பஸ்ல ஏறிட்டாங்க. ரூம்ல தங்கி இருந்த பாத்ரூமுக்கு போயிருந்தவர் வெளியே வர்றதுக்குள்ள ரூம்ப பூட்டிட்டு போயாச்சு. அவர் இங்க இருந்து பொருள் செலவு பண்ணி கிட்டத்தட்ட 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணி இங்க இருந்து பிளேன்ல போய் காபத்துல்லால தவாப்பு எல்லாம் பண்ணியாச்சு, உம்ராலாம் பண்ணியாச்சு. ஆனா அரபானுடைய மைதானத்துல போய் தங்குற அந்த நேரத்துல வண்டியில போறதுக்கு அவர் பாத்ரூம் போனதுனால அவருக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த அரபானுடைய இது தங்க முடியாம போச்சு, அவருக்கு ஹஜ்ஜி நசீப் இல்லை. இனி அடுத்த வருஷம் திரும்ப அந்த 9ஆவது நாள் வரைக்கும் அவர் வெயிட் பண்ணி இருக்கணும். இதுதான் அதாவது அந்த அரபானுடைய புனிதம், அதை ஒன்று கூட்டுதல் அப்படிங்கிறது. இந்த அரபானுடைய இந்த பெருவழியை பத்தி நான் கூட பெயருக்கு ஒரு அறிமுகம் தந்திருந்தேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வாமாவும் 2 பேரும் சந்தித்து கொண்ட அந்த இடம், 2 பேரும் அறிமுகமானது அப்படிங்கிறதுனால 2 பேரும் அந்த இடத்துல சந்தித்ததுனால அதற்கு பெயர் அரபாங்கிற பெயர் வந்துச்சுன்னு சொன்னோம். இன்னொரு விளக்கத்தையும் நமக்கு என்ன செய்யறாங்க பெருமக்கள் சொல்லி தருவாங்க, தப்சீர்கள்ல நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா. அந்த விளக்கம் அல்லாஹ் தஆலா உயிர்களாக மனிதர்களை படைத்து வைத்திருந்த பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முத படைச்சிட்டு அவங்களுடைய முதுக தடகும் பொழுது முதுகுல இருந்து உலகத்துல பிறக்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் என்ன செஞ்சாங்களாம், எல்லாரும் வெளியே வந்தாங்களாம். அப்படி வெளியே வந்து இருக்கக்கூடிய மனிதர்களிடத்துல அல்லாஹ் கேட்ட கேள்வி, அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப்பாக இல்லையா அப்படின்னு கேட்கும்போது காலு பலா, நீதான் எங்களுடைய ரப்புன்னு சொல்லி எல்லா உயிர்களும் பேசிய அந்த விஷயம் குர்ஆன் ஷரீஃபில் பதியப்படும். கண்ணியத்திற்குரியவர்களை, அந்த வசனத்தினுடைய விளக்கங்களில் நாம் பார்த்தோம்னு சொன்னா இந்த நிகழ்வு நடந்த இடம் அரஃபா மைதானம் என்பதாக நமக்கு காண கிடைக்கும்.
அதாவது உலகத்தில் உண்டான அந்த மனித உயிர்கள், மனித ஜீவன்கள் அனைத்தும் ஒரு இடத்தில் இருந்து இறைவனை அறிந்து கொண்ட இடம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்திற்கு பெயர் அரஃபா என்பதாக, அந்த அரஃபா என்ற பெயர் வருவதற்குண்டான ஒரு காரணத்தை என்ன செய்வாங்க, பெருமக்கள் சொல்லி தருவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களை, அப்படிப்பட்ட புண்ணியமான அரஃபாவினுடைய நாளில நாம என்ன செய்யறோம், இன்றைய தினம் நோன்பு வைத்திருக்கிறோம் கணவான்களை. இந்த நோன்பு ஹாஜிகளுக்கு எப்படி அந்த அரஃபானுடைய மைதானத்துல போய் தங்கிறது எவ்வளவு புண்ணியமான இடமாக, அந்த புண்ணியமான நாளாக அது பார்க்கப்படுகிறதோ, அது போன்ற ஹாஜிகள் அல்லாதவர்கள் அந்த அரஃபானுடைய நாளில் நோன்பு இருப்பது அப்படிங்கிறது அவர்களுக்கு உண்டான புண்ணியமாக கருதப்படுகிறது கனவான்களை. அப்ப அப்படிப்பட்ட இந்த நாள்ல நாம் நோன்போடு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய நோன்புகளுக்கு பகரமாக நிறைய கூலிகளை, எப்படி அந்த ஹதீஸ்ல வருது பாருங்க, முன் ஒரு வருடத்தினுடைய, அதே மாதிரி இனிமேல் வர இருக்கக்கூடிய ஒரு வருடத்தினுடைய, ஆக 2 வருடங்களுக்கு உண்டான குற்றப்பரிகாரம் அப்படிங்கிறது நமக்கு ஹதீசுகளில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நற்செய்தி. அப்படிப்பட்ட பாக்கியத்தை முழுவதுமாக அடைந்து கொண்டவர்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வாங்க. அடுத்து இந்த அரஃபாவுடைய நாளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்கள்ல சொல்லும் பொழுது முஸையப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி தருவாங்க. ஆயிஷா அம்மா அவர்கள் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை என்னிடத்துல சொன்னார்கள், மா மின் யௌமின் அக்ஸர மின் ஐ யுதகல்லாஹு ஃபீஹி அப்தன் மினன் நாரி யௌம அரஃபா. அதாவது அரஃபாவுடைய நாளில் அடிமைகளை அல்லாஹ், அதான் நரகத்திற்கு தகுதியானவர்களை உரிமை விடுவது போன்று வேற எந்த நாளும் அல்லாஹ் உரிமை விடுவதில்லை. ரமலான்ல கடைசி 10 நாள் இருக்கு பாருங்க, நரகத்துல இருந்து விடுதலை கொடுக்கிற நாள் அப்படின்னு சொல்லுவோம். அது 10 நாட்களுக்கும் அல்லாஹ் தஆலா எவ்வளவு சிறப்பு கொடுத்திருக்கிறானோ, அந்த 10 நாட்களிலும் அல்லாஹ் எவ்வளவு நபர்களை உரிமையாக விடுவானோ, அந்த 10 நாட்களும் செய்யக்கூடிய அவ்வளவு உரிமைகளையும் அல்லாஹ் இந்த அரஃபாவுடைய அந்த ஒரு நாளில் அல்லாஹ் உரிமையை தருகிறான் என்ற செய்தியை நமக்கு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாபில் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறாங்க. ஆக ரமலான் காலத்துல 10 நாள் நடைபெறக்கூடிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் இந்த அரஃபானுடைய ஒரு நாள்ல தர்றான்னா இது எவ்வளவு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் அப்படிங்கறத நாம கவனத்துல எடுக்கணும் கண்ணியவான்களை. அடுத்து ஷைத்தானை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்லும்போது, தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் என்ற நபர் இந்த ஹதீஸை நமக்கு என்ன செய்யறாங்க, அறிவிப்பு செய்யறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஷைத்தான் இந்த அரஃபானுடைய நாள்ல உட்கார்ந்து அழுகுவானா, தன்னுடைய தலையில் அடித்துக்கொண்டு அழுகுவான். அதாவது மண்ணை வாரி தன்னுடைய தலையில் போட்டுக்கொண்டு அழுகுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சொன்ன செய்தி. அது ஏன் அப்படிங்கும் போது, நான் இந்த மனிதனை காலம் பூரா பாவம் செய்ய வச்சிருந்தேன், ஆனா இந்த அரஃபாவுடைய நாள்ல இந்த அரஃபா பெருவழியில வந்து தங்கி எல்லா பாவத்துக்கும் மன்னிப்பு வாங்கிட்டு போயிட்டானே, இந்த அரஃபாவுடைய நாள்ல ஹாஜிகள் அல்லாத மற்றவர்கள் நோன்பு வச்சு எல்லாத்துக்கும் மன்னிப்பு வாங்கிட்டாங்களே அப்படிங்கிற அந்த வயிற்றெரிச்சலில் அவன் தலையில் அடித்துக் கொண்டு அழுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் நமக்கு காண கிடைக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களே. அந்த நாளையில ஷைத்தான் இன்னொரு விஷயத்தை பற்றியும் அவன் வயிறு எறிகிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, பத்ருடைய நாளில் எவ்வளவு மலக்குமார்கள் இறங்கி இஸ்லாமிய படையினருக்கு உதவி செஞ்சாங்கிறது நாம பார்த்திருக்கிறோம். அதற்கு ஈக்குவலாக ஒவ்வொரு அரஃபாவிலும் அவ்வளவு மலக்குமார்கள் இறங்குகிறார்கள் அப்படிங்கிற செய்திய இந்த அரஃபாவினுடைய நாளாக இருக்கக்கூடிய இன்றைய நாளினுடைய சிறப்புல நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதிகமான மலக்குமார்கள் அதாவது பூமிக்கு வரக்கூடிய இன்றைய நாள். அப்படிப்பட்ட இந்த நாள்ல நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் நெருங்கிடுவோம். அப்படிங்கிறதுனாலதான் ஷைத்தான் என்ன செய்யறான், வயிற்றெரிச்சலோடு அவன் தலையில் அடித்துக் கொள்கிறான் அப்படிங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவாங்க கண்ணியத்திற்குரியவர்களை. அதே மாதிரி நம்ம அந்த நோன்பு விஷயம், அதாவது ஹாஜிகளுக்கு அங்கு அரஃபால தங்குறது சிறப்பு அப்படின்னு சொன்னா அவர்கள் ஹாஜியாக அங்கீகரிக்கப்படுகிறார்கள். அப்படின்னா இந்த அரஃபானுடைய நாளில் ஹாஜிகள் அல்லாதவர்கள் நோன்பு பிடிப்பதன் மூலமாக அந்த பாக்கியத்தை அடைந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறதை நாம கவனத்துல எடுத்துக்கிடணும். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, இந்த அரஃபாவுடைய நாள் இருக்கிறது, இந்த அரஃபாவுடைய நாளில் நபிமார்கள் எல்லோரும் நானும் கூட கேட்டு இருக்கக்கூடிய துஆக்களில் மிக பிரதானமானது எது அப்படின்னு சொன்னா அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரிசைப்படுத்தி சொல்லுவாங்க. அதாவது 4வது கலிமான்னு நாம சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறோம் பாருங்க, லா ஹவ்ல வலா லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த 4வது கலிமாவை அதிகமாக அரஃபாவுடைய நாளில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் மட்டுமல்ல நானும் ஏனைய நபிமார்களும் அதிகமாக ஓதிய திக்ர் என்ற செய்தியை நமக்கு என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. நாமும் அந்த கலிமாவை இன்றைய அரஃபாவுடைய நாளாக இருக்கிறனால அதிகமாக சொல்லலாமா?
நோன்பு பிடிச்சிருக்கிறோம். ஹாஜிகள் அரஃபானுடைய தங்குறது அந்த நாளையில அந்த அரஃபா மைதானத்துல தங்குறது அவர்களுக்கு சிறப்புனா நம்ம நோன்பு பிடிச்சிருக்கிறது நம்மளுக்கு சிறப்பு. ஆனால் அவர்கள் அங்கு செய்யக்கூடிய அதே அமலை அதே திக்ரை நாமளும் இங்க என்ன செய்யணும், அதிகமாக நாம செய்யணும். 4வது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இப்ப இதுல இந்த கடைசி வார்த்தை வஹுவ குல்லி ஷைஇன் கதீர் வேண்டாம், அது நம்மளுடைய விருப்பம் தான். ஆனா சேர்த்து ஒதுக்கிறது ரொம்ப சிறப்பு தான். அந்த இந்த 4வது கலிமாவை அதிகமாக நாம் இன்றைய தினத்துல ஓதுறதுங்கிறது நபிமார்கள் எல்லோரும் செய்த அமல். அதிலும் குறிப்பாக அஃவலு மா குல்து, நான் விரும்பி சொன்னதிலேயே ரொம்ப எனக்கு பிடித்தமானது ரொம்ப சிறந்தது அப்படிங்கிற வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ்ல பதிவு வச்சிருக்கிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக இந்த அரஃபானுடைய அந்த மைதானத்துல தங்குதல் அப்படிங்கிறது, ஒன்று கூடுதல் அப்படிங்கிறது இருக்குத, அது ஷைத்தானுக்கும் வயிற்றெரிச்சலை தரும். நபிமார்களுக்கு ரொம்ப பிடித்தமான எல்லா நபிமார்களும் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் தவிர மற்ற எல்லா நபிமார்களும் சங்கமித்த ஒரு இடம் அது. அதே மாதிரி அதிகமாக மன்னிப்பு கிடைக்க பெறக்கூடிய ஒரு இடம். ஆனால் இன்றைய காலத்துல எங்கு நாம் சங்கமிக்கிறோம் அப்படிங்கறத கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். ஒண்ணுக்குமே இல்லாத ஒரு விளையாட்டுல ஜெயிச்சுட்டாங்க அப்படிங்கறதுக்காண்டி ஒரு ஸ்டேடியத்துல எல்லோரும் ஒன்று கூடி, அது சாதாரண அறிவுள்ளவனா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் ஐடிஐ பீப்புள், லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கொண்டு ஒரு மைதானத்துல அது செலிப்ரேஷன்ங்கிற பேர்ல அதில் நடந்த அந்த விபத்து கிட்டத்தட்ட 11 நபர்களுடைய உயிரை காவு வாங்கி இருக்கிறது அப்படிங்கறத நாம் எண்ணி பார்க்கணும். நம்மளுடைய தலைமுறைகளுக்கு நாம் நல்ல விஷயங்களை போதிக்கணும். ஒரு 11 பேர் சேர்ந்து கிட்டத்தட்ட 11,000 பேர்கள் கூடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேடியம், 11 லட்சம் 11 கோடி மக்கள் சுத்தி டிவிகள்ல பார்க்கக்கூடிய அனைவரையும் முட்டாளாக ஆக்கக்கூடிய ஒரு கேம். அந்த கேம்ல அவன் காசை வாங்கிட்டு தோத்தானா காசை வாங்கிட்டு ஜெயிச்சானே கன்ஃபார்ம் பண்ண முடியாத இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டுக்காக வேண்டி யாரோ ஒருவர் ஜெயித்து விட்டார் என்பதற்காக வேண்டி எல்லா மக்களும் ஒன்று கூடி அந்த விஷயத்துல போய் இது பண்ணி 11 பேர்களுடைய அங்கு இந்த தியாகத்துக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்குமா சொல்லுங்க? அந்த உயிர்களுக்கு ஏதாவது ஒரு மதிப்பு உண்டா சொல்லுங்க பார்ப்போம். ஆனா அரஃபா பெருவெளி அப்படிங்கிறது அப்படி அல்ல. அது ஒன்று கூடுவதற்காக வேண்டியே உண்டான இடம். மக்கா காபத்துல்லால இருந்து கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டர் பயணம் செய்யணும் அந்த அரஃபாங்கிற அந்த இடத்திற்கு. அதுக்கு முன்னாடி மினாங்கிற இடம் வரும், 7 கிலோமீட்டர். காபத்துல்லால இருந்து 7 கிலோமீட்டர்ல மினா இருக்கு. அந்த மினால இருந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர்ல அரஃபா இருக்கு. அதுக்கு அடுத்து முஸ்தலிஃபா வரும். சரி, அப்ப இந்த தூரங்கள்ல எல்லா மக்களும் ஒன்று கூடக்கூடிய கிட்டத்தட்ட 33 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள், அதுக்கு மேல அங்க அனுமதி கொடுக்கல அப்படிங்கிறதாக சொல்றாங்க. ஆக இவ்வளவு அதிகமான மக்கள் போய் ஒன்று சேரக்கூடிய ஒரே இடத்துல ஒன்று சேரக்கூடிய அந்த பாக்கியம்ங்கிறது இந்த அரஃபாவுடைய நாள்ல தான். இதுல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, உலகத்துல இருந்து எல்லா மக்களும் ஹஜ்ஜுக்காக வேண்டி வந்திருக்கிறாங்க இல்லையா? காபா எவ்வளவு நெரிசலா இருக்கும். ஆனால் இந்த நெரிசல் அப்படிங்கிறது இந்த அரஃபானுடைய நாள்ல காபா ரொம்ப ஃப்ரீயா ஆயிருமா. ஏன்னா எல்லா ஹாஜிகளும் எங்க போயிருவாங்க? அரஃபானுடைய மைதானத்துக்கு போயிருவாங்க. அப்ப அரஃபானுடைய மைதானம் 22 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறதுனால எல்லா ஹாஜிகளும் அங்க போயிடுறதுனால காபா ஃப்ரீயா இருக்கும். அன்றைய தினம் மட்டும் அந்த அரசாங்கம் என்ன செய்யும் சொன்னா, உள்ளூரில் இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கும் பெண்களுக்கும் தனி அனுமதி கொடுத்து அந்த அரஃபானுடைய நாள்ல மட்டும் காபாவை சுத்தி பார்த்தேன்னு சொன்னா, அன்னைக்கு அசல்ல அங்க தவாப்பு நடக்காமதான், தவாப்புன்னு சொன்னா சுத்துறது, காபாவை சுத்துதல், இடமிருந்து சுத்தக்கூடிய அந்த பழக்கம் இல்லாம போயிடக்கூடாதுங்கிறதுனால என்னவோ தெரியல, அல்லாஹ் ஆரம்ப காலத்திலிருந்து இந்த ஏற்பாடு. அன்றைய தினம் பெண்களும் சிறுவர்களும் மட்டும் காபாவை வள வருவாங்களா, அதிகமான பெண்கள் கூடிடுவாங்க அப்படிங்கிற செய்தி நம்ம வரலாறுகள்ல இருந்து நேற்றைய தினம் வரைக்கும் உண்டான செய்தி இது. கண்ணியத்திற்குரியவர்களை, ஆக அரஃபா அப்படிங்கிறது எல்லா மக்களையும் புனிதமாக ஆக்கக்கூடிய அப்படிங்கிற ஒரு சிறப்பான நாள். இதனை அடுத்து நாம நாளைக்கு என்ன செய்ய இருக்கிறோம்? பெருநாளை கொண்டாட இருக்கிறோம் கணவான்களை. ஆனால் இதெல்லாம் நமக்கு எதை ஞாபகப்படுத்தணும்னு சொன்னா, ரப்பின் பக்கம் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறதுல நமக்கு என்ன செய்யணும்? ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். எப்படி எல்லா உயிர்களும் அந்த அரஃபானுடைய மைதானத்துல இருக்கும்போது அல்லாஹ் கேட்டான், அலஸ்து பிரப்பிக்கு, நான் உங்களுடைய ரப்பு இல்லையா அப்படின்னு கேட்கும் போது அல்லாஹ் அந்த உயிர்கள் எல்லாம் அல்லாஹை பார்த்து சொன்னது, காலு பலா, நாங்க அந்த உயிர்கள் எல்லாம் சொன்னன. எப்படி சொன்னது? ஆம், நீ தான் எங்களுடைய ரப்பு அப்படின்னு சொல்லிச்சு. அப்ப ரப்பை நாம் அறிந்து கொண்ட அந்த புனிதமான அந்த நாள், அந்த அரஃபானுடைய நாள்ல நாம இருக்கிறோம். நாம் ரப்பை புரிந்தது போன்று அவனை எல்லா காலங்களிலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம்
அவர்களுடைய சமூகத்தை கூப்பிட்டுட்டு போகும்போது முன்னாடி கடலு பின்னாடி ஃபிரௌனுடைய படை நிக்கிறத பார்த்தோன்னே அவங்க எல்லாம் சொன்னாங்களே, இன்னால முதரக்கும், மாட்டிக்கிட்டோம் நாம, இந்த ஆளு பேச்சை கேட்டு வந்ததுக்கு நாம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் கடிந்து கொண்டார்கள் அந்த மக்கள். அது போன்று இல்லாமல் எல்லா நிலையிலும், எல்லா கோபத்திலும், எல்லா பொருத்தத்திலும் இறைவன் நம்மோடு இருக்கிறான் அப்படிங்கக்கூடிய அந்த நல்ல எண்ணத்தோடு இருக்கக்கூடிய நல்ல முஃமின்களாக, நல்ல மக்களாக நாம் இருக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த நிலையிலையும் நாம ரப்ப என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல ஒரு வசனத்துல இப்படி சொல்லுவான், நபியே உமக்கு நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் சொன்னா, அதிகமான அபரிவிதமான பாக்கியங்களை நாம் கொடுத்திருக்கிறோம். இன்னா அஅதைனா கல் கௌசர், குர்ஆன் ஷரீஃபிலே இருக்கக்கூடிய கௌசர் அப்படிங்கக்கூடிய அந்த சின்ன சூரா இது. அந்த கௌசர் அப்படின்னு சொன்னாலே பாக்கியங்கள் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு கௌசர்ங்கிறது ஒரு நீர் தடாகம். நாளைக்கு கியாமத் நாளையில எல்லாரும் ஒரே மைதானத்துல இருப்போம் பாருங்க, அந்த மைதானத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய நீர் தடாகம், கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் அது இருக்கும். அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க போனாலும் நபி அவர்களுடைய கரத்தினால் நாம் என்ன செய்யலாம், தண்ணி வாங்கலாம். அந்த அந்த பெரிய அந்த நீர் தடாகம், நீர் குளத்தை சுத்தி நபி அவர்கள் எங்க போனாலும் நின்று தண்ணி எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளவு பெரிய சிறப்பா அல்லாஹ் நபிக்கு பாக்கியத்தை கொடுத்திருப்பான். இப்படிப்பட்ட தடாகத்தை நபி உமக்கு நாம் கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்வதாக அந்த ஆயத்திற்கு விளக்கம் வைத்துக் கொள்ளலாம். இன்னொன்னும் விளக்கம் வைக்கலாம். கௌசர்னு சொன்னா இன்னொரு அர்த்தம், நிறைய பாக்கியங்கள், நிறைய நன்மைகள் அப்படின்னு பொருள். எவ்வளவோ பாக்கியங்கள் அல்லாஹ் நமக்கு நிறைய கொடுத்திருக்கிறான். நல்ல திடமாக நின்று தொழுகக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான், நல்ல சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறான், நல்ல சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறான். நான் அடுத்தவர்களுடைய தேவை இல்லாமல் நம்மளுடைய பாத்ரூமுக்கு போயிட்டு வரக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். எவ்வளவோ இது போன்று கணக்கிலில்லாத பாக்கியத்தை கொடுத்திருக்கக்கூடிய ரப்பு, அந்த பாக்கியங்களையும் நாம் என்ன செய்யலாம், இந்த ஆயத்துல எடுத்துக்கிடலாம். இன்னா அஅதைனா கல் கௌசர், நாம் அபரிவிதமான பாக்கியங்களை கொடுத்திருக்கிறோம். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், யார் யாரெல்லாம் இது போன்ற அபரிவிதமான பாக்கியங்களை நீங்க வாங்கி இருக்கிறீங்களோ நீங்கள் தொழுது குர்பானியும் கொடுங்கள் அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் கட்டளையாக சொல்லுவாங்க. தொழுகவும் செய்யணும், குர்பானியும் கொடுக்கணும். யாரெல்லாம் நாம் பாக்கியங்களை அடைந்திருக்கிறோமோ, நமக்கு கீழே உள்ள ஆளை பார்த்தாதான் நாம பாக்கியம் அடைந்திருக்கிறோங்கிறத நம்ம விளங்கிக் கொள்ள முடியும். புரியுதுங்களா? எப்போதுமே நமக்கு மேல உள்ள ஆட்களோடு கம்பேரிசன் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா நமக்கு உண்டான பாக்கியம் நம்மளுடைய கண்களுக்கு தெரியாது. அல்லாஹ் தஆலா பாக்கியம் பெற்ற அந்த நபர்களாக நம்மை கபூல் செய்வானாக. அதற்கு பரிகாரமாக நல்ல முறையில் தொழுது குர்பானியும் கொடுக்கக்கூடிய நற்பாக்கியவான்கள் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி